விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா கை குழந்தைகள்ட்ட ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சிருப்போம். அதாவது அவங்க கையில என்ன பொருள் கிடைச்சாலுமே அத ஃபர்ஸ்ட்டு வாய்க்கு தான் எடுத்துட்டு போவாங்க. அது பொம்மையா இருந்தாலும் சரி, டிவி ரிமோட்டா இருந்தாலும் சரி, ஏன் கத்திங்கிற ஒரு ஆபத்தான பொருளா இருந்தாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட்டு அத தான் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமா யோசிச்சா அது கிடைக்கிற பதில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மற்ற திறன்கள் டெவலப் ஆறத விட முதல்ல சுவை நரம்புகள் தான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அவங்க கையில ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா, அது எப்படியான தன்மை வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்க அவங்க அந்த வாயில எடுத்துட்டு போய் அத சோதிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அறிவியல் சொல்ற விளக்கம். இத தான் மவுத்திங் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதையே இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பேரு தான் அறியாமை. அதாவது வரவிருக்கிற ஆபத்து என்ன அப்படிங்கிற உணராம செய்ற ஒரு செயல் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு அறியாமை தான் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய, மிக மோசமான ஒரு விபத்துக்கு காரணமா இருந்துச்சு. அதாவது செர்னோபில் அப்படிங்கிற ஒரு விபத்து நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான மனித இனத்தோட அறியாமை தான் அப்படின்னு சொல்லலாம். அணுசக்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கத்தியோட வீரியத்தை புரிஞ்சுக்காம செஞ்ச அஜாக்கிரதையான ஒரு செயல் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரு காரணம். 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஓடிருச்சு இந்த செர்னோபில் விபத்து நடந்து. இந்த 40 ஆண்டு காலத்துல மனித இனம் கத்துக்கிட்ட பாடம் என்ன? இந்த 2026ஆம் வருடம் இந்த செர்னோபில் எப்படி இருக்கு? உண்மையிலே இந்த விபத்து நடந்தப்போ செர்னோபில்ல அன்னைக்கு இரவு நடந்த விஷயங்கள் என்ன? இதெல்லாமே இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நான் உங்கள் சீனிவாசன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். செர்னோபில் விபத்தோட தொடக்க புள்ளி 1986ஆம் வருடம் ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகாலை 1:23 ஆரம்பிக்குது. பிரிப்பியாட் நகரத்தோட மக்கள் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு நொடி இந்த உலகத்தோட வரலாறே மாறப்போகுது அப்படிங்கிறத அவங்க யாருமே உணர்ந்திருக்கல. அந்த மாதிரியான ஒரு விபத்து அப்ப நடக்குது. கிட்டத்தட்ட வானத்தையே பிளந்துட்டு வர மாதிரியான ஒரு நீல ஒளி அங்க தெரியுது. அந்த நீல ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா, அணு உலை, அதாவது கிட்டத்தட்ட 1000 டன் எடையுள்ள அணு உலையோட மூடிய ஒரு பொம்மை மாதிரி அப்படியே தூக்கி வீசுது. அந்த தூக்கி வீசப்பட்ட மூடியிலிருந்து நிறைய கதிர் இயக்க நெருப்பு வந்து அப்படியே மொத்தமா வெளியே வருது. அது ஒரு ப்ளூ லைட் மாதிரி அந்த நைட் ஸ்கை ஃபுல்லா பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த காட்சியை அந்த பிரிப்பியாட் நகர மக்கள் ஒரு சலனமும் இல்லாம பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ விண்வெளியில் நடக்கிற ஒரு அதிசய நிகழ்வா அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ணா இது 2026, 40 வருடங்கள் ஓடிருச்சு. திரும்ப அந்த ஏப்ரல் 26 அப்படிங்கிற அந்த தேதியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்பவும் அங்க சாம்பல் மேடுகள் இன்னும் புகைஞ்சிட்டே இருக்கு. செர்னோபில் இன்னும் அந்த நெருப்பை கக்கிட்டே தான் இருக்கு. இந்த 40 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து வெறும் விபத்து தானா, இல்ல அப்போ இருந்த சோவியத் யூனியன் அரசு ஏதாவது மறைச்சாங்களா, இதுல பின்னாடி இருக்கிற சதி என்ன? செர்னோபில், அதாவது இப்போ உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல செர்னோபிலுக்கு எதுவும் ஆபத்து இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. அதுக்கான விடைகளையும் இப்போ பார்ப்போம். இந்த விபத்துக்கு முதல் காரணமா இருந்த டெக்னிக்கல் ரீசன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த அணு உலையோட ரகசியம், அதாவது செர்னோபில்ல வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த அணு உலையோட ரகசியம் என்ன, அதுல இருந்த ஃபிளாடான டிசைன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல அந்த செர்னோபில்ல பயன்படுத்தப்பட்ட அந்த அணு உலையோட பேர் என்ன அப்படின்னா RBMK 1000 ரகம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அந்த டைப் ஆஃப் அணு உலைகள் பார்ப்பதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதோட வடிவமைப்பிலேயே சில சிக்கல்கள் இருந்ததா தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அந்த வடிவமைப்பில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை மரண குழிகளோட ஒப்பிட்டும் பேசுறாங்க. முதல் ஃபிளா என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள்ல அணு உலைகளுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அம்சம் இந்த அணு உலையில இல்லாம இருந்தது அப்படிங்கிறது தான். அதாவது கண்டெய்ன்மெண்ட் டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆபத்துகள், ஒரு விபத்து நடக்கும் போது அதை கண்டெயின் பண்றதுக்கான ஒரு விஷயமா அது வந்து பார்க்கப்பட்டுச்சு. அது தமிழ்ல காங்கிரீட்டால செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு குவி மாடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது வந்து இந்த அணு உலையில ஆப்சென்டா இருந்தது. மேற்கத்திய நாடுகள்ல இந்த அணு உலைகள் எங்க கட்டமைக்கப்பட்டாலும் அங்க அது இது பயன்படுத்தப்பட்டு தான் இருந்தது. பட் இங்க செர்னோபில்ல அது இல்லாம இருந்தது இந்த விபத்துக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு பாதுகாப்பு ஸ்ட்ரக்சரை ஏன் நிறுவாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோன்னா அது கிடைக்கிற பதில் என்ன அப்படின்னா, செலவை குறைக்கணும், அதே சமயம் உற்பத்தியும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற சோவியத் அரசோட ஒரு பேராசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது KGB அப்படிங்கிற அமைப்புக்கு இந்த ரகசியங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் மூலமா தகவலா வந்திருந்தாலும், குறைகளா கம்ப்ளைண்டா வந்திருந்தாலுமே அதை அவங்க சட்டை செய்யவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்போ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும், எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும், முதல் போடாமல் எவ்வளோ சீக்கிரமா அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க இருந்தாங்க. இதுக்கு காரணம் ஒரு உலக அளவில் இருந்த ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த விபத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. விபத்து நடந்த அந்த இரவை ஒரு சபிக்கப்பட்ட இரவு அப்படின்னே சொல்லலாம். அந்த இரவுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு பரிசோதனை நடந்தது. அந்த பரிசோதனையை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா த ஃபேட்டல்
எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பரிசோதனை தான் இந்த விபத்துக்கு காரணமா இருந்தது. அதுல என்ன சிக்கல் நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஏப்ரல் 26 அதை ஒரு சாதாரண எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அதாவது மின்சாரம் திடீர்னு கட் ஆயிருது. அப்போ டீசல் ஜெனரேட்டர் ஆன் ஆகிறதுக்கு ஒரு சில வினாடிகள் தேவைப்படுது. அந்த ஒரு சில வினாடிகள் ஒருவேளை அந்த டர்பைன்ல இருக்கிற அந்த விசையை பயன்படுத்தி நாம வந்து இந்த உலையை குளிர்விக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பரிசோதனையில அவங்க வந்து இறங்குறாங்க விஞ்ஞானிகள். இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு ட்ரிகர் பாயிண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரழிவை கால வரிசைப்படி அடுக்கணும் அப்படின்னா நள்ளிரவு 12 மணிக்கு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நள்ளிரவு 12 மணிக்கு புது ஷிஃப்ட் ஆட்கள் உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்தோடனே உணர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலையில வெப்ப அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான். உடனே அங்க இருக்கிற துணை தலைமை பொறியாளர் டியாட்லோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம வந்து வெப்பத்தை அதிகரிக்கணும், இந்த பரிசோதனையை கன்னியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. அது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு ஹையர் அபிஷியல் சொல்றாங்க அப்படிங்கறதுனால அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். அவங்க விதிமுறை மீறலா இன்னொரு விஷயமும் செய்யறாங்க. கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு தண்டுகளை அதுல இருந்து வெளியே எடுக்கிறாங்க உலையில இருந்து. அதுவே ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து மொத்தமா அந்த அட்டாமிக் அந்த இதவே வந்து டோட்டலா ஒரு பாம் மாதிரியே ஆம் பண்றதுக்கான ஒரு பவரை கொடுத்துருது. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே அங்க ஆபரேட்டர் வந்து சுதாரிச்சிடறாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆக போகுது, ஒரு விபத்து ஆக போகுது அப்படிங்கிற உணர்றாரு. உடனே சேஃப்டிக்காக இருந்த AZ5 அப்படிங்கிற ஒரு பட்டனை அவர் வந்து ட்ரிகர் பண்றாரு. இந்த பட்டனை தான் இன்னும் வீரியமா இந்த ஒரு விபத்து நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டன் அழுத்தினோடனே தண்டுகளோட நுனியில இருக்கிற கிராஃபைட் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய வெப்பத்தை உண்டு பண்ணுது. இந்த வெப்பத்தோட ஹீட் தாங்காம அந்த அணு உலை வந்து வெடிக்குது. 2 மிகப்பெரிய வெடிப்புகள் அங்க நிகழுது. செர்னோபில் மொத்தமா சிதையுது. இந்த விபத்துல சிக்கினவங்க அந்த விபத்துக்கு காரணமா இருந்த அதிகாரிகள் இவங்க எல்லாரையும் நம்ம வந்து ஒரு குற்றவாளிகளா தான் பாக்குறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு பலிகடாக்கள். வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த குழந்தைகளோட ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அணுசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஆபத்தானது, அதை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா எவ்வளவு பெரிய விபத்து நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற பின்னணி. இந்த விபத்து நிகழ்ந்தோடனே சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதாவது அணு உலைக்கு அடியில் இருக்கிற நீரை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். ஏன்னா அது இன்னும் ஆபத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால அதை உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த மிஷன்ல இணையிறது 3 வீரர்கள். அந்த 3 வீரர்களுமே தெரியும் நம்ம உள்ள போனா இறந்துருவோம். அட்லீஸ்ட் சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு கட்டத்தில் இறந்தும் போயிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பட் ஸ்டில் மக்களை காப்பாற்றணும், இந்த ஆபத்தை இன்னும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அவங்க தங்களோட உயிரையே பணையம் வச்சு உள்ள போறாங்க. இவங்களோட தியாகம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட சேர்ந்து லிக்விடேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவும் முக்கியமானது. கிட்டத்தட்ட தீயணைப்பு வீரர்கள் லட்சக்கணக்கில் வீரர்கள் ஒன்றிணைந்து அணு இயக்க கதிர்களோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அகற்ற ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கையாலேயே அந்த கழிவுகளை எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் தயங்காம அதை செஞ்சாங்க. இப்படியான பல வீரர்களோட தியாகம் தான் இன்னைக்கு ஐரோப்பியாவே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விபத்தை அரசு எவ்வளவு மெத்தனமா கையாண்டுச்சு அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, விபத்து நடந்து 36 மணி நேரம் வரைக்கும் இந்த விஷயத்த உலகுக்கு சொல்லவே இல்லை சோவியத் அரசு. அப்போதைய லீடரா இருந்த மிக்கேல் கோர்பச்சேவ் இதை அப்படியே மூடி மறைக்க ட்ரை பண்றாரு. கிட்டத்தட்ட 36 மணி நேரங்கள், அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ சோவியத் யூனியன் ஒரு அறிக்கை விடுறாங்க. அந்த அறிக்கையோட மொத்த வார்த்தைகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா 14 மட்டும்தான். அந்த 14 வேர்ட்ஸ்ல என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த விஷயம் மட்டும்தான் அப்பவே வெளியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அரை மாதங்களுக்கு அப்புறம் தான் கோர்பச்சேவ் மக்களிடமே வந்து பேசினாரு. இந்த விபத்தோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கும் எடுத்து வச்சாரு. பட் இவ்வளோ பெரிய விஷயத்த மூடி மறைச்சது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை கிளப்ப ஆரம்பிச்சது. அந்த லீடர் மேலேயும் சரி, அந்த சோவியத் யூனியனோட அரசாங்கத்து மேலேயும் சரி, மக்களுக்கு இருந்த நம்பிக்கை டோட்டலா சிதைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். செர்னோபில் விபத்து நடந்ததுக்கு அப்புறமா அரசு கையாண்ட அந்த மெத்தன போக்கு அந்த உண்மையாவே அந்த விபத்து நடந்த இரவுல எங்கிருந்த டெக்னிக்கல் கிளிச் உள்ளிட்ட சம்பவங்கள், அங்க நடந்த அஜாக்கிரதையான விஷயங்கள், இந்த மாதிரியான உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா அறிவியல் அறிஞரான வேலரி லெகோசோ அப்படிங்கிறவர் தான். இறுதியில அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கறதுதான் ஒரு துயரமான விஷயம். விபத்து நடந்து 36 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆபத்து வெளியே தெரியும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் பிரிபியாட் நகர மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா 3 நாள்ல நீங்க வீட்டுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க யாருமே அங்க திரும்பி போல அப்படிங்கிறது தான் இன்னொரு துயரமான விஷயம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள் தைராய்டு புற்றுநோயால அங்க பாதிக்கப்பட்டாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனித இனம் தலைக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அந்த மண்ணை மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். cesium-137 மாதிரியான கதிரியக்க துகள்கள் இன்னுமே அந்த இடத்துல புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த விபத்து நடந்து சரியா 30 வருஷம் கழிச்சு 2016ல 1.5 பில்லியன் யூரோ செலவுல NSC அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு புது எஃகு கவசத்தை வந்து பொருத்துறாங்க. இது செர்னோபில்ல சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு ஒரு ஆசுவாசமான ஒரு விஷயமா அப்ப பார்க்கப்பட்டுச்சு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்கல அப்படிங்கிறது தான் இன்னொரு சோகமான விஷயம். இந்த 2026 இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல கூட செர்னோபில்ல ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த புது எஃகு கவசம் பொருத்துனாங்க இல்லையா, அது 2025ல உக்ரைன் போர்ல ஒரு ட்ரோன் தாக்குதல்ல அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா. அந்த பாதுகாப்பு திரும்ப ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால திரும்ப நியூக்ளியர் விஷயங்கள்னால ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அங்க நிலவிட்டு தான் இருக்கு. அணுசக்தி அப்படிங்கிறதே காலநிலை மாற்றத்துக்கு ஒரு தீர்வா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப நடக்கிற மனிதர்களோட தாக்குதல், இந்த போர் மாதிரியான விஷயங்கள், மனிதர்களோட அஜாக்கிரதை, இப்படியான பல விபத்துகள், இதெல்லாமே இந்த விஷயத்த ஒரு பெரிய டெரரா, ஒரு டிக்கிங் பாமா மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அணுசக்தி அப்படின்னாலே மக்கள் ஒரு ஒவ்வாமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் செர்னோபிலோட கைவிடப்பட்ட அந்த நிலத்துல சின்ன அளவிலான அணு உலைகளை நிறுவ உக்ரைன் அரசு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை கீற்று கொடுக்கிற விஷயமா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 40 வருஷத்துல செர்னோபில் பத்தி நிறைய படங்கள், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா 2019ஆம் ஆண்டு HBO வெளியிட்ட ஒரு இணையத்தொடர் தான். அந்த இணையத்தொடர் எடுக்கப்பட்ட விதம், அது கிரியேட் பண்ண டென்ஷன், செர்னோபிலோட விஷயங்களை அது அப்படியே தாக்கம் மாறாம படம் ஆக்கின விதம், இதெல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. இவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆதங்கப்பட்டாங்க. இது டார்க் டூரிசம் மாதிரியான விஷயங்களுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்தது. இருண்ட சுற்றுலா அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப செர்னோபில் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு வந்தது. அதனால அந்த ஏரியால சுத்தி இருக்கிற ஏரியால ஒரு டூரிசம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான தரவுகளும் நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அந்த ஒரு 30 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அவங்க உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலுமே சுத்தி இருந்து பார்க்கறதுக்கான அனுமதி நமக்கு கிடைச்சது. அதுதான் அந்த டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு காரணமும் கூட. பட் இப்போ உக்ரைன்ல போர் சூழல் காரணமாக அந்த டூரிசமும் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு துயரமான விஷயம். இன்னைக்கு எந்த வகை தொழில்நுட்பத்தை எடுத்துட்டாலும் அதுல ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, ஒரு சில செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாமே நம்ம ரொம்ப ஒரு மைக்ரோஸ்காபிக் லெவல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மனித இனம் முன்னேறவே முன்னேறாது அப்படிங்கிறது தான் அறிவியலாளரோட கருத்து. பட் ஸ்டில் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறப்போ அதுக்கு தேவையான ரெகுலேஷன்ஸை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதோட இதை ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான செர்னோபில் உள்ளிட்ட விபத்துகள் நமக்கு சொல்ற பாடமும். இதை நம்ம சரியா பண்ணிட்டாலே நிச்சயமா எந்த டெக்னிக்கல் லெவல் அட்வான்ஸ்மெண்ட்டையும் நம்மளால கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற உண்மை. அதே சமயம் அணுசக்திக்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஒரு கருத்தை சொல்ல இந்த வீடியோ எடுக்கப்படலை. செர்னோபில் அப்படிங்கிற விபத்து எப்படி நடந்தது, 40 வருஷம் கழிச்சு இப்பவும் அந்த நிலம் பயன்படாம இருக்கு, ஒரு பெருநிலமே ஒரு மனித அஜாக்கிரதையால வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்கு மட்டும்தான் அந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில அறிவியல் தகவலோட வேற வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.